கத்தியா ஒரே ஆட்டம். தோத்துட்டா இனிமே சார்பட்டா பரம்பரையை சண்டை போட ஸ்டேஜ்ல இறக்கும். வெல்கம் டு கெட் ஹெல்த்தி. கட்சி வரட்டும், டே 4ல இருக்கும். ரொட்டீன் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஜஸ்ட் ஒரு பிளாக் காஃபி தான். பிளாக் காஃபி குடிச்சா நல்லா ஒரு எனர்ஜியா இருக்கும். இப்போ நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கிறதுனால ஆஃப்டர்நூன் தான் ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட போறோம். ஸோ இந்த பிளாக் காஃபி குடிச்சா கொஞ்சம் கெஃபைன் கொஞ்சம் நல்லா ஒரு சுறுசுறுப்பா நம்மளுக்கு இருக்கும். அதே போல நம்ம கொஞ்சம் ஹைட்ரேஷனா இருக்கணும். நீங்க நல்லா தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கிறதுனால இன்சுலின் லெவலையும் ரெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டே ஹைட்ரேட்டா இருக்கணும். ஸோ வந்து மை ஃபர்ஸ்ட் மீல் வந்து குடிச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஒரு 1 hour தள்ளலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மீல் வந்து ஒரு 12-1 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன பண்ணுறனோ அதுவும் போடுறேன். இப்போது கொஞ்சோண்டு லெமன் குடிச்சா கொஞ்சம் பசியை வந்து கொஞ்சம் தள்ளும். இந்த லெமனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. நம்ம டயட்டில் டெய்லியும் வந்து முட்டை சாப்பிட்றதுனால எல்லா விட்டமின்ஸுமே அதில் இருக்குது. இதுக்கு தனியாக நம்ம மல்டி விட்டமின்ஸும் அதெல்லாம் எதுவும் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம இந்த லெமனும் எடுத்துக்கிறோம். அதே போல் ஃபாஸ்டிங் கூட இது எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த லெமன் சால்ட்டாக எடுத்துக்கணும். லெமன் ஜூஸ்னால் சக்கரை பூவும் போட்டுறதுனால இன்னும் புளிப்பு அதிகம். இந்த லெமன் வந்து இந்த வீட்டில் விளைஞ்ச லெமன் சொல்லி கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குது. போய் சிக்கன் வாங்கினா வச்சு சிக்கன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து தோலோடு தான் வாங்குவேன். தோல் எடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து இந்த ஃபேட் வந்து இந்த சூப்பில் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே வந்து நான் ஃபேட்டியர் ப்ரோட்டீன் தான் சாப்பிட சொல்லியிருக்கேன். லீன் ப்ரோட்டீனை அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஃபேட்டோட சாப்பிட்டா தான். ஏன்னா லீன் ப்ரோட்டீன் சாப்பிடும்போது இன்சுலின் ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபேட்டியர் ப்ரோட்டீன் சூப்பு போட்டுட்டு இது கூட என்ன நான் போடுறேன்னு நான் சொல்றேன். கறியை கழுவி அடுப்பில் வச்சாச்சு. சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் கண்டிப்பாக அது போட்டே ஆகணும், இல்லாமல் சூப்பே வராது. அப்புறம் வந்து ஆனியன், இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ மஸ்ட் இந்த சூப்புக்கு. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்ல ஆனியன்ல இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெக்னீசியம் பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கவே மாட்டோமா. நான்வெஜ் நிறைய சாப்பிட்றதுனால இதெல்லாம் இருக்கவே மாட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி கண்டிப்பாக சேருங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து கல்லுப்பு, நார்மல் உப்பு தான் போடுறது, கண்டிப்பாக கல்லுப்பு தான் போடணும். ஏன்னா சோடியம். கல்லுப்பு போட்டோமா அது எங்காமா இந்த வராம வரும். கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் இப்போ இந்த சூப்பையே ஒரு 10x இன்க்ரீஸ் ஆகுறது யாருன்னா இந்த மஞ்சத்தூள் தான். ஏன்னா இதில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ நம்மளுக்கு சுவையான சூப்பு இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். வேற எதுவும் போட தேவையில்ல, அவ்வளோதான். போட்டு ஒரு 2 விசில் 3 விசில் வச்சா போதும். நான் சிம்மில் வச்சு நல்லா விசில் விடும்போது நல்லா அந்த சூப்பில் இந்த ஃபேட் அப்படியே மிதக்க சாப்பிடணும். கண்டிப்பாக ஃபேட் சாப்பிடணும். அதனால தான் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி தை பீஸாக வந்து சூப்பில்